वक्रतुण्डम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. அக்னி வாயு வர்ணன் கஜமுகாசுரனை தடுத்து நிறுத்த போயிருக்கிறார்கள். இப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். மூவருமே அவனை எதிர்த்து போர் புரிந்து தோல்வியடைந்து விட்டார்கள். இதோ நானே புறப்படுகிறேன். நாங்கள் இங்கு இருக்கும் போது உங்களை போக விடுவோமா? எங்கே உங்களது தலைவன் தேவேந்திரன்? எங்கே? அடே தேவேந்திரா, நேரில் வந்து போரில் என்னை சந்திக்க துணிச்சல் இல்லாத நீ யார் யாரையோ அனுப்பித்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றாயா? வஜ்ராயுதத்தின் வலிமை தெரியாமல் வாதாடிக் கொண்டிருப்பவனே, இதோ பார். இந்திராதி தேவர்களே, இனி நீங்கள் வானவர்கள் அல்ல, எங்கள் கஜமுகாசுரனின் ஏவலர்கள். இவர்கள் தினமும் மதங்கமாபுரிக்கு ஒருமுறை வந்து உன் ஆணைகளை நிறைவேற்றி விட்டு அதன் பிறகு உன் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று நியமித்து விடு. எங்கள் குருநாதர் கூறியது எல்லாம் கேட்டீர்கள் அல்லவா? கேட்டோம் கேட்டோம் கேட்டோம். எங்கள் மீது அவர் அந்த அளவுக்கு கருணை காட்டியதே போதும். தங்கள் சேவர்களாக இருந்து அட்டதிக்கு காவலரின் கடமையை செய்கிறோம். யுத்த களத்தில் போராடி அவர்களை இங்கு கொண்டு வந்தோம். எத்தனையோ ஈழ்வான வேலைகளை கொடுத்தோம். இத்தனைக்கு பிறகும் அவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அது எப்படி? முனிவர்கள் செய்யும் தவத்தின் பலன் அவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. அவர்கள் நடத்தும் வேள்விகளால் கிடைக்கும் அவியுணவு அவர்களுக்கு பலத்தை தருகிறது. இவைகளை சிதைத்து விட்டால் அவர்களால் எதுவும் செய்ய இயலாது. தேவர் தலைவா, என்ன அக்னி தேவா? ஒன்றுமில்லை. ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏதாவது பேசுங்கள்.
என்ன பேசுவதென்றே புரியவில்லை. வானவர் என்று யாவரும் போற்று புகழ்ந்திட வாழ்ந்த நாம் இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு ஆளாகிவிட்டோமே. அமுதமருந்திய பெருமை பெற்ற நாம் அவியுணவும் இல்லாத துயரத்திற்கு ஆளாகி விட்டோமே. முனிவர்கள் செய்யும் வேள்விதான் நமக்கு அவிர்வாகமாகி ஆகாரமாகிறது என்பதை அறிந்து கொண்டான் கஜமுகாசுரன். அதன் பிறகு சும்மா இருப்பானா? அதை தடுப்பதற்காகவே முனிவர்களை எல்லாம் பிடித்து சிறைப்படுத்தி இருக்கிறார். நிறுத்துங்கள். நான் உங்களை இதையா பேச சொன்னேன்? ஏதோ இருக்கின்ற சிறிது நேரத்தில் நிம்மதியாக ஏதாவது பேசலாம் என்றால் என்ன சபையை மீண்டும் அமைதியாகிவிட்டது? நமக்குரிய இடத்தில் தான் இருக்கிறோம் என்கிறீர்களே, அதை பற்றி தான் மௌனமாக யோசிக்கிறோம். இது இப்போது நமக்குரிய இடமா? சபையில் அமர்ந்திருக்கிறோம், ஆனால் சபையை அலங்கரிக்கும் விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? அவ்வளவு ஏன், ரம்பை மேனகை நடனம் இருக்கிறதா? அதிலேயே இரு. முதலில் இதிலெல்லாம் நமக்கு உரிமை இருக்கிறதா? இல்லவே இல்லை. அனைத்தும் அந்த கஜமுகாசுரனுக்கு கட்டுப்பட்டது. ஏதோ அவனாக பார்த்து விட்டு கொடுத்திருப்பதால் இங்கு நாம் பொம்மைகளைப் போல் அமர்ந்திருக்கிறோம். வேண்டாம், நாம் எதுவும் பேச வேண்டாம். திரும்ப திரும்ப அதையே தான் பேச வேண்டி வரும். அதிலும் அவிர்வாகம் இல்லாமல் தளர்ந்து போயிருக்கிறோம். இதை பயன்படுத்திக் கொண்டு கஜமுகாசுரன் இனி நம்மை என்ன பாடுபடுத்தப் போகிறானோ அச்சமாக இருக்கிறது. வாருங்கள், அவன் சபைக்கு புறப்படும் நேரம் வந்துவிட்டது. நாமும் அவனோடு சபைக்கு செல்ல வேண்டுமே. புறப்படுங்கள். அண்டங்கள் அனைத்தும் வென்று அமரர்களை ஏவல் கொண்ட எங்கள் அசுரகுல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க! இந்திராதி தேவர்களே, இப்படி நீங்கள் தினந்தோறும் வந்து இந்த பணிவிடைகளை செய்வதைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்ன பிரபு? நீங்கள் முன்போல் உண்மையாக இதை செய்யவில்லையோ என்று தோன்றுகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாளுக்கு நாள் மிகுந்த அன்போடுதான் தங்களுக்கு தொண்டு செய்கிறோம். இருந்தாலும் ஒரு அசுரவேந்தனுக்கு அமரர்கள் பணிபுரிவதா என்று யார் அப்படி சொன்னது? என்றென்றும் தங்களுக்கு பணிபுரிவதையே எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம். இதை கேட்கும் போது என்னவோ எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. இருந்தாலும் தங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்கள் யாவரும் முன்போல் அன்போடு பணிவிடை செய்யவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. நடையில் தெளிவில்லை, முகத்தில் மலர்ச்சி இல்லை. ஏன் இவனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று அலட்சியமாக வேலை செய்வது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பிரபு. வலிமையும் பொலிவும் எங்களை விட்டு போய்விட்டது. காரணம்? அது பேசாமல் ஏற்கனவே படுவது போதாதா? இல்லை, அவியுணவு இல்லாமல் இப்படி வலுவிழந்து இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன ஆகும்? அந்த வேள்விகளை தடுத்து அவியுணவு கிடைக்காமல் செய்தவனே அவன்தானே. இதை பற்றி பெரிதாக இங்கே பேசினால் தெரிந்தும் தெரியாமல் நடக்கும் ஒரு சில வேள்விகள் கூட நடக்காமல் போய்விடுமே. நடமாட முடியாமல் தடுமாறும் நிலை வந்துவிடும். என்னதான் செய்யலாம் என்கிறாய்? பேசாமல் இரு. அகப்பட்டுக் கொண்ட பிறகு அவமானத்தை பற்றி வருத்தப்பட்டு என்ன பயன்? என்ன அங்கே சலசலப்பு? என் திசை காவலரும் இங்கேயே ஒரு ஆலோசனை நடத்துவது போல் தோன்றுகிறதே. அப்படி ஒன்றும் இல்லையே. தாங்கள் எங்கள் பணியில் குறை காணும்படி நேர்ந்துவிட்டதே, அதை எப்படி சரி செய்வது என்று புரியவில்லையே என்றுதான் விவாதித்துக் கொண்டிருந்தோம். ஆமாம் ஆமாம், அதேதான், அப்படியேதான். உங்கள் தொண்டு உண்மையானதுதானா என்று நிரூபிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் உங்கள் மீது எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நீங்கிவிடும். தாங்கள் எதை சொன்னாலும் செய்ய காத்திருக்கிறோம் பிரபு. உங்கள் இரு காதுகளையும் உங்களுடைய இரு கைகளால் மாற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதே நிலையில் உட்கார்ந்து எழுந்து தோப்புக்கரணம் போட வேண்டும். எனது தோப்புக்கரணம் போடுவதா? அதுவும் இந்த சபையில் இத்தனை பேர் முன்னிலையிலா? அவியுணவும்
இல்லாமல் தாழ்ந்திருக்கும் நேர்மல்லவா இது? அதற்காக தானே இந்த நேரத்தில் இதை சொல்கிறான். நம்மை அவமதிப்பதற்கென்றே சொல்கிறான் இந்த அசுரன். அகப்பட்டுக் கொண்ட பிறகு அவமதிப்பை நினைத்து வருந்தி என்ன பயன்? அங்கே என்ன விவாதம்? ஒன்றுமில்லை பிரபு, தாங்கள் எது சொன்னாலும் செய்கிறோம். இன்று மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாவரும் என் முன்னால் வந்து 108 முறை தோப்புக்கரணம் போட வேண்டும். இது கஜமுகாசூரனின் ஆணை. தங்கள் ஆணைப்படியே செய்கிறோம். இப்படித்தான் அந்த கஜமுகாசுரன் இந்திராதி தேவர்களை சபையில் நிறுத்தி தோப்புக்கரணம் போட வைத்து இழிவுபடுத்தினான். எண்ணற்ற வரங்களை பெற்றிருந்த அவன் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆட்டி படைத்தான். அதனால்தான் தேவர்கள் கைலைநாதனை வேண்டி கணபதியின் அவதாரம் நிகழும்படி செய்தார்கள். அசுரனை வதம் செய்வதற்காகவே ஒரு அவதாரமே ஏற்பட்டிருக்கிறதே. ஆமாம், எல்லா அவதாரங்களுமே ஒரு அசுரனை வதம் புரிவதற்காக ஏற்பட்டதுதானே. துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் என்பது திருமாலுக்கு மட்டுமல்ல, சகல தெய்வங்களுக்கும் பொருந்தும். சுவாமி, அது எப்படி? சிவபெருமான் பிட்சாடனர், நடராஜர், கபாலி, திரிபுராரி என பல வடிவங்கள் கொண்டு அசுர சம்ஹாரம் செய்தார். அம்பிகை, சண்டி, சாமுண்டி, துர்கை, மகாகாளி என தோன்றி அசுரகுலத்தை வேறறுத்தார். திருமால் ராவணனை அழிப்பதற்காக ராமனாக அவதரித்தார். கம்சனை அழிப்பதற்காக கிருஷ்ணனாக அவதரித்தார். ஏன், முருகப்பெருமான் அவதாரம் கூட சூரபத்மன் என்ற அசுரனை வதைப்பதற்காகத்தானே. ஒரு சந்தேகத்திற்கு விளக்கமளிக்க வேண்டும். என்ன சந்தேகம்? எதுவாயினும் கேளுங்கள். விநாயக பெருமானுக்கும் முருகப் பெருமானுக்கும் ஒரு பழத்தை காரணமாக வைத்துக் கொண்டு போட்டியை ஏற்படுத்தியதாக கூறுகிறார்களே, அது சரிதானா? அவ்விதமே என்றாலும் அதிலொருவர் தோற்றதாக கூறுவது பொய்தானே. சிவபெருமானின் பிள்ளைகளுக்குள் இப்படி பேதங்கள் ஏற்படுத்தலாமா? நீங்கள் அந்த கதையின் ஒரு பக்கத்தை மட்டும்தான் கேட்டிருக்கிறீர்கள். மறுபக்கத்தை நான் இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். நாரத முனிவர் ஒரு மாங்கனியை கொண்டு வந்தார் அல்லவா? நாராயண, ஆஹா, ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியே, பிறவாயாக்கை பெரியோனே, ஆலகாலத்தை உண்ட நீலகண்டரே, காலனின் காலத்தை காலால் கடிந்த கண்ணுதர் பெருமானே, வணங்குகிறேன் ஐயரே, வணங்குகிறேன். நாரதா, யார் புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும் புகழப்படுபவர் மகிழ்ச்சி அடைவதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. ஆனால் நீர் புகழ்ந்தால் மட்டுமே ஏதேனும் ஆபத்திற்கு அறிகுறியோ என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. பெருமானே, செயல்களை செய்பவர் நாங்களாக இருந்தாலும் அதை செய்ய வைப்பவர் தாங்கள்தானே ஐயனே. பார்த்தாயா தேவி, போகுமிடமெல்லாம் ஏதேனும் ஒரு கலகத்தை மூட்டிவிடும் நாரதன் அதற்கெல்லாம் மூல காரணமே நான் தான் என்று என் மீதே பழிபோடுகிறான். நாரதா கலகப்பிரியா என்பதை கைலைநாதனிடமே தொடங்கிவிட்டான். எதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருங்கள். நாராயணா, அன்னை பராசக்தியே என் மீது சந்தேகப்படுகிறாரே. இதற்கு மேல் நான் எடுத்து வந்த பொருளை கொடுக்க முயன்றால் அது உங்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல் ஆகிவிடும். எனக்கு இதற்கு வீண்வம்பு. நான் போகிறேன். நாரதா, நில். நீ என்ன கொண்டு வந்தாய் சொல். வேண்டாம் தேவி, இதோடு தப்பித்தோம் என்று விட்டுவிடு. அப்படியல்ல சுவாமி, தங்கள் சன்னதிக்கு காணிக்கையாக கொண்டு வரப்பட்டதை திருப்பி அனுப்புவது முறையாகுமா? எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பார்கள். ஆனால் இன்று இந்த சிவன் நினைத்தாலும் நடக்க வேண்டியதை தடுக்க முடியாது என்று தோன்றுகிறது. ஏற்றுக்கொள்வோம். நாரதா, நீ என்ன கொண்டு வந்தாய்? இதோ இந்த மாம்பழத்தை தான் கொண்டு வந்தேன். இதை ஞானப்பழம் என்கிறார்கள். இந்த பழம் மிகவும் சுவையாக இருக்குமாம். அது மட்டுமல்ல ஐயனே,
இந்த பழத்தை உண்டவர்கள் மிகவும் உன்னதமான நிலையை அடைவார்களாம். தந்தையே, அந்த பழத்தை எனக்கே தாருங்கள். இல்லை இல்லை, அந்த பழம் எனக்குத்தான் வேண்டும். முதல் பூஜை பெறும் உரிமையே எனக்குத்தான் என்று நமது தந்தையாரே கூறியிருக்கும் போது அதிலும் முதல் உரிமை எனக்குத்தானே? இல்லை இல்லை, இளையவர்களுக்கு இடம் கொடுத்து மூத்தவர்கள் ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்படித்தான் சான்றோர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால் அந்த பழம் எனக்குத்தான் வேண்டும். சுவாமி, இருப்பதோ ஒரு பழம், கேட்பதோ இருவர். என்ன செய்யலாம்? இப்படி செய்தால் என்ன? இந்த பழத்தை இரண்டாக பிரித்து. தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. ஞானத்தை 2 துண்டாக பங்கு போடக் கூடாது என்பார்கள். அது யாருக்குமே பயனில்லாமல் போய்விடும். ஓஹோ, அப்படியா? இந்த இருவரில் யாரேனும் ஒருவருக்குத்தான் இந்த பழத்தை தர வேண்டும் என்கிறாயா? ஆம் பிரபு. அப்படியானால் இந்த இருவருக்கும் இடையே ஏதேனும் ஒரு போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய், அப்படித்தானே? அப்படி நான் கூறவில்லை பிரபு. தாங்கள் தான் தங்கள் திருவாக்கால் கூறினீர்கள். தங்கள் பேச்சு தவறாகலாமா? இப்போது இதற்கு என்ன செய்யலாம்? அதை தாங்கள் தான் கூற வேண்டும். பிறகு நீ என் மீது வருத்தப்படக்கூடாது. இல்லை இல்லை, தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். விநாயகா, முருகா, இந்த பழத்தை யாருக்கு தர வேண்டும் என்பதற்கு ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம். என்ன நாரதா, அப்படித்தானே? தாங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். போட்டியா? நான் தயார். விநாயகா, நீ ஏன் பேசாமல் இருக்கின்றாய்? தம்பியுடன் போட்டி போடுவதா என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதெப்படி? போட்டி என்று அறிவிக்கப்பட்ட பின் அதில் கலந்து கொள்ளாவிட்டால் நீ பயந்து விட்டாய், அதனால் தான் ஒதுங்கி விட்டாய் என்றல்லவா சொல்லுவார்கள்? அப்படியானால் நீயும் இதில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். தாயின் விருப்பம் அதுவானால் அவ்வாறே செய்கிறேன். தந்தையே, போட்டியை கூறுங்கள். இந்த உலகத்தை 3 முறை சுற்றிவிட்டு வர வேண்டும். அப்படி யார் முதலில் சுற்றிவிட்டு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம். இவ்வளவுதானா? எனது மயில் வாகனம் ஒரு நொடியில் 3 உலகத்தையும் சுற்றி வந்துவிடும். இப்பொழுதே போகிறேன். இதென்ன அதிசயம்? முருகப்பெருமான் இவ்வளவு வேகமாக மயில் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறாரே. வாயு வேகம் மனோவேகம் என்பார்கள். ஆனால் இது அவைகளையும் மீறிய வேகமாக இருக்கிறதே. ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். என்னவாக இருக்கும்? இறைவன் திருவிளையாடலை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? அதை பார்த்து ரசிக்கலாமே தவிர ஆராய முற்படக்கூடாது. நாரதரே, என் தம்பி இந்நேரம் முதல் சுற்றாக உலகத்தை வலம் வந்திருப்பான். அவன் வருவதற்குள் நான் ஏதாவது செய்தாக வேண்டும். என்ன செய்யலாம் என்று கூறுங்கள். என்ன? நீங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போகிறீர்களா? ஏன், அதில் என்ன சந்தேகம்? தாங்கள் எங்குமே செல்லாமல் இங்கேயே இருந்ததை பார்த்து உங்களால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாதென்று நாரதரே, நான் மட்டுமல்ல, இங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் அப்படித்தான் நினைப்பார்கள். எங்கும் சென்று சுற்றாமல் இருந்த இடத்திலிருந்தே வெற்றி பெறுகிறேன் பாருங்கள். அதுவும் சரிதான். தந்தையே, அந்த பழத்தை தாருங்கள். அதெப்படி? நீதான் உலகத்தை சுற்றி வரவில்லையே. உங்களை
அதனால் உலகம் என்பதே நீங்கள் தானே. ஒரு பிள்ளை உணரும் முதல் உலகம் பெற்றோர்கள் தானே. அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்கிறார்களே, எதற்காக? அவர்களை கொண்டுதான் உலகத்தை அறிகிறோம் என்பதற்காக தானே. அப்படி என்றால் உலகம் என்பது என்ன? உங்களிடமிருந்து தோன்றியதுதானே உலகமாக. அதில் உலவும் உயிர்களாக இருப்பது யார்? தாங்கள் தானே. உலகம் மீண்டும் ஒடுங்க போவது யாரிடத்தில்? தங்களிடத்தில் தானே. அதாவது லிங் என்றால் தோன்றுவது, கம் என்றால் மீண்டும் வந்து அதில் அடங்குவது. அதனால் தான் லிங்கம், சிவலிங்கம் என்கிறோம். உலகம் யாவும் தங்களுக்குள் இருக்கும் போது நான் உங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றி வந்ததாகத்தானே பொருள். தேவி, ஆஹா, அருமையான விளக்கம். விநாயகன் சொல்வது உண்மைதான் சுவாமி. இதை தாங்கள் மறுத்தால் சிவலிங்க தத்துவத்தையே மறுப்பதாக ஆகிவிடும். நாரதா, ஞான விநாயகர் தான் வாதத்தால் வெற்றி பெற்று விட்டார் பிரபு. நீயே ஒப்புக்கொண்டு பின் நான் மட்டும் எப்படி மறுக்க முடியும்? விநாயகா, பெற்றுக்கொள். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே, முழு முதலாகும் ஒளியே, மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே, ஒரு கொம்புடனே இரு செவி கொண்டாய், மும்மதம் பொழிந்திடும் ஏழமுகா, நான் மறை போற்றும் ஐங்கர உருவே, அருமுகன் போற்றும் எழுகடல் வடியே, என் திசை நவக்கோ जय जय गणपति, जय जय गणपति, जय जय गणपति, जय जय गणपति. ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே, முழு முதலாகும் ஒளியே, மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம், விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே, எமை நீங்காதும் அருளே,